Hi everyone, welcome to Willis Homestyle channel. நீங்கள் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து அதில் காய்ந்த திராட்சையை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அதே கடாயில் 1 கப் ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரவை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். ரவை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1:3 ரேஷியோவில் நம்ம இதை பண்ணுறோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம 1 கப் சர்க்கரையை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரைலாம் அதில் உருகிடும். அது உருகினதுக்கப்புறமா நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். நான் இங்கே பைனாப்பிள் கேசரிங்கிறதுனால எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அப்புறமா அடுத்தது நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் ஸ்வீட்டை அதை நல்லா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மக்கிட்ட இருக்க வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். ரவை நல்லா வெந்துருச்சு. இது நம்ம அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுதான் நமக்கு இந்த கேசரியிலே நமக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள்கிட்ட பைனாப்பிள் பீசஸ் இருந்தால் நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி காய்ந்த திராட்சையை சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம்.
அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.